நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான சுவையான ருசியான நிகழ்ச்சி ருசிக்கலாம் வாங்க. நம்முடைய இன்றைக்கு நிகழ்ச்சியில ஒரு ஷெஃப் நமக்காக ரொம்ப சூப்பரான ரெசிபி செய்து காட்ட வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க வந்தா அந்த ரெசிபியும் தாண்டி அதுக்கும் மேல நமக்கு சமையலுக்கு தேவையான ஏகப்பட்ட டிப்ஸ் வந்து கொடுப்பாங்க. எஸ், இந்நேரம் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. இன்றைக்கு நம்முடைய செட்டுக்கு வந்திருக்காங்க திருமதி புஷ்பா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இன்னைக்கு எங்களுக்காக என்ன ரெசிபிஸ் காத்துட்டு இருக்கு? இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ரெசிபிஸ் ரெண்டு. நான்வெஜ். ஒன்னு நான்வெஜ், ஒன்னு வெஜ். ஓகே, என்னென்ன ரெசிபிஸ்? ஒன்னு வந்து சிக்கன் 65, இன்னொன்னு வந்து கைமா இட்லி. வாவ், ஒன்னு சிக்கன் 65, கைமா இட்லி. சூப்பர். சோ ரெண்டுமே அட்டகாசமான ரெசிபிஸ் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம கைமா இட்லி செய்ய போறோம். ஓகே, செய்ய ஆரம்பிக்கலாமா? செய்ய ஆரம்பிக்கலாம். கைமா இட்லி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: இட்லி, கேரட், பீன்ஸ், குடைமிளகாய், எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, டொமேட்டோ சாஸ், பச்சை மிளகாய். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இட்லி வந்து இதுல வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். அதனால இட்லியை வந்து டீப் ஃப்ரை பண்ணா அடியில வாண்டில ஒட்டிக்கும். அதனால என்ன பண்றோம்னா அது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்த இட்லியை ஃப்ரை பண்ணா ஈஸியா ஃப்ரை ஆகும், அது கீழே எல்லாம் ஒட்டிக்காது. இப்போ வந்து இட்லி நம்ம கிட்ட ரெடியா இருக்கு, அதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வாண்டில எண்ணெய் ஊத்திக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இட்லியை ஃப்ரை பண்றதுக்காக மேம் வந்து பேன்ல எண்ணெய் ஊத்தி காய வைக்க போறாங்க. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம இட்லியை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதா பொடி பொடியா வேணும்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்ப இது ஃப்ரிட்ஜ்ல நீங்க வச்சு எடுத்தது? ஆமா, இது ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எவ்வளவு நேரம் வைக்கலாமா? அப்போ ஒரு 1 hour வச்சீங்கன்னா போதும். கொஞ்சம் மேல எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடும். ஓகே. இதுல முக்கியமான ஒண்ணு மேல ட்ரையா இருக்கணும். அதுக்கு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சாதான் அந்த ட்ரைனஸ் கிடைக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். அப்பதான் நமக்கு அந்த கலர் கிடைக்கும். செய்யறதுக்கான நேரம் எவ்வளவு நேரம் இருக்குமா? ஒரு 10 நிமிஷத்துல பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இத ஃப்ரை பண்றேன். ஓகே. எண்ணெய் நல்லா வந்து சூடாயிடுச்சு. இப்ப நல்லா சூடாயிடுச்சு. சூடா இருக்கணும். ஃப்ரை பண்ணும்போது ஸ்பீட்ல ஃபாஸ்டா வச்சே வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அது கொஞ்சம் அந்த மேல கொஞ்சம் லைட்டா ப்ரௌனிஷ்னஸ் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். ஓகே. அது இல்லாமையும் எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுல? நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கலர் கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ வந்து எடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுட்டு அது எண்ணெய் கொஞ்சம் ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம கீமா இட்லியா செய்யலாம். இல்லைன்னா அதுலயே கொஞ்சம் உப்பு மிளகு தூள் எல்லாம் போட்டு அதை ஒரு ஸ்நாக்கா கொடுக்கலாம். சூப்பர். இப்ப அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ண போறீங்க? அடுத்த ப்ராசஸ் இதுக்கான ஒரு கிரேவி தயாரிக்கணும். அந்த கிரேவி தயாரிச்சுட்டு அந்த கிரேவில வந்து நம்ம இந்த இட்லி எல்லாம் பரட்டி எடுக்க போறோம். ஓகே. இப்போ அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊத்தணும். இது வந்து கொஞ்சம் ஆயில் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு டிஷ். அப்ப எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே ஊத்திக்கலாம். கொஞ்சமா ஊத்தினா போதும். ஒரு 2 ஸ்பூன், அதாவது யூஸ்வலா 1 ஸ்பூன் ஊத்துற இடத்துல இது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம். ஏன்னா நிறைய வெங்காயம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறோம், அதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். அதுக்காக இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, 2 கிராம்பு. அது போட்டதுமே அது பொரிய ஆரம்பிக்கணும். அதுதான் கரெக்டான ஒரு அந்த டெம்பரேச்சர், எண்ணெய்க்கான டெம்பரேச்சர் அது. அதுக்கப்புறம் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், நல்ல ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா 1 இல்லது 2 வெங்காயம் நல்லா எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். யூஸ்வலா நம்ம கிரேவிஸ்க்கெல்லாம் சொல்லுவோம் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த இதுக்கும் அப்படிதான். கொஞ்சம் வெங்காயம் லைட்டா சைட்ல எல்லாம் ப்ரௌன் ஆகக்கூடிய வரைக்கும் வதக்கணும். மேம், வெங்காயம் இப்ப நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இந்த அளவு டீப்பா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா நல்லா ப்ரௌனிஷா ஆகணும். ஓகே.
அப்போ இஞ்சி பூண்டு. ஸோ வெங்காயம் நல்லா டீப்பா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறாங்க. இஞ்சி பூண்டு போட்டதுமே நமக்கு அந்த வாசனை வரணும். இஞ்சி பூண்டோட வாசனை வந்ததுக்கு அப்புறமா அது கூட வந்து தக்காளி. ஓகே. இந்த தக்காளியும் சேர்க்கறது வந்து நிறையாவும் சேர்க்கலாம், கம்மியாவும் சேர்க்கலாம். நம்ம தக்காளி கம்மியா சேர்க்கும் போது கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலா. சில குழந்தைங்களுக்கு வந்து தக்காளி நிறைய அது தோல் இருந்தா பிடிக்காது, அதனால அப்போ வந்து நம்ம கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ போட்டாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய். ஓகே. பச்சை மிளகால கூட நல்ல காரம் உள்ள பச்சை மிளகாவும் இருக்கு, காரம் இல்லாத பச்சை மிளகாவும் இருக்கு. காரம் இல்லாத பச்சை மிளகாயா வாங்கிக்கோங்க, அது வந்து நம்ம வயிற்றுக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பீன்ஸ் போட்டுக்கலாம், பொடி பொடியா நறுக்கி வச்ச காய்கறிகள். இப்போ வந்து அடுத்தது வந்து கேரட் போடுறோம். ஓகே. கேரட் வந்து கம்மியா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பீன்ஸ் போட்டாங்க. அடுத்தது சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க கேரட் சேர்த்திருக்காங்க. இப்போ அடுத்தது கொடை மிளகாய். ஓகே. இப்போ அடுத்து என்னமா? அடுத்து வந்து இதுல வந்து கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா. ஃபர்ஸ்ட் மல்லித்தூள் சேர்க்கிறேன். மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள். இப்ப வதக்கின அந்த பொருட்களோட ஃபர்ஸ்ட் மல்லித்தூள் போட்டாங்க. இப்ப அடுத்தது மிளகாய் தூள் சேர்த்து, மிளகாய் தூள், உப்பு. எல்லாம் நம்ம டோட்டல் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுடலாம். ஓகே. போட்டுட்டு இதை கொஞ்சம் வதக்கி விடலாம். இப்போ மல்லி இதெல்லாம் வதக்கியாச்சு. ஓகே. இப்போ ஃபைனலா கரம் மசாலா. இதுல கொஞ்சம் நம்ம வீட்டுல பண்றோம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டல்ஸ்ல நீங்க சாப்பிடும் போது கூட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிருப்பாங்க. கருவேப்பிலை கொஞ்சம். இல்ல வீட்டுல சமைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த டேஸ்ட் போதும் அப்படின்னா நீங்க இப்படியே அந்த ஃப்ரை பண்ண இட்லிய போட்டு வதக்கிடலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு நமக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு ஃப்ளேவர் வரணும் அப்படின்றதுக்காக டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்காங்க. கொஞ்சமாக தண்ணி. ஸோ இப்போ தண்ணி ஊற்றி இதை எவ்வளோ நேரம் வைக்கணுங்கம்மா? ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணிக்குள்ளே அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கிடுச்சுன்னா நம்ம ஃப்ரைடு இட்லியை போடும்போது அது ஃபுல்லாக ஃப்ரைடு இட்லிக்குள்ளே போகும். நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். ஓகே. இப்ப நல்ல தலதலன்னு கொதிச்சு வந்து நல்ல தலதலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஃப்ளேவர் வருதா? நல்லாவே வருதுமா. இதுல வந்து இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த இட்லி, இப்போ இது வந்து இட்லினே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கிறிஸ்பியா நல்லா இதா இருக்கு. இத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் போது இந்த இதுல இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் அந்த இட்லிக்குள்ள போயிடும். போய் அது சாஃப்ட் ஆயிடும். நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ண இட்லி வந்து அந்த மசாலா கலவையோட சூப்பரா மர்ஜ் ஆயிட்டு இருக்கு. இதுல இதை போட்டுட்டு கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றுற வரைக்கும் நம்ம வந்து அதை திருப்பி திருப்பி விடணும். ஓகே. இப்போ வந்து ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஃபைனலா பெப்பர் ஸ்மெல் அண்ட் பெப்பர் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா லைட்டா பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். ஓகே. அவ்வளவுதான், சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சவுத் இந்தியன் கார்னிஷிங் ஃபைனல் டச்சா கொத்தமல்லி தூவி முடிக்க போறாங்க.
கொஞ்சம் ஈரமா இருக்கும் போதே எடுத்துடணும். ஓகே, சர்வ் பண்ணிடலாம். இப்போ கலர் பாத்தீங்கன்னா இது இட்லியான்னு கேட்கலாம். கண்டிப்பா ஃப்ரை பண்ணும் போதே அது நம்ப முடியாது யாராலும் இட்லின்னு சொன்னா. இப்போ இன்னும் சுத்தம் சொன்னாதான் தெரியும். பிரெட்டை ஃப்ரை பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க இட்லின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இட்லியே கூட நம்பாத நம்ம இட்லின்னு சொன்னா. இதை இப்படியே கொடுக்காம கொஞ்சம் ஆனியன் ரிங்ஸ் வச்சு மேல இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் வச்சு கொடுத்தா வீட்டுல யாருமே வேண்டானே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா. இப்ப நீங்களும் வேண்டான்னு சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிஜமா நான் சொல்ல மாட்டேன். நீங்க இந்த ரெசிபி நேம் சொல்லும் போதே எனக்கு இதை டேஸ்ட் பண்ணணும்னு ஆசையா இருந்தது. ஓகே வீவர்ஸ், இந்த கைமா இட்லி எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்திருப்பீங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் மேம். ஃப்ரை பண்ண இட்லியோட இப்படி ஒரு காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க இந்த யூஸ் பண்ண சாஸ் அதனுடைய ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சாஸ் யூஸ் பண்ணதால தான் அந்த ஒரு ஃப்ளேவர் இன்னும் தூக்கலா தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி வெறும் தக்காளியோட நிறுத்திட்டோம்னா இந்த ஒரு இது கிடைச்சிருக்காது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச். கைமா இட்லி செய்யும் முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்கு சூடேறியதும் இட்லியை சிறு சிறு துண்டாக நறுக்கி எண்ணெயில் பொரித்தெடுக்கவும். மற்றொரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஏலக்காய், பட்டை, கிராம்பு சேர்க்கவும். இதோடு நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கவும். வெங்காயம் வதங்கியதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கவும். தேவையான அளவு தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். பின்பு பீன்ஸ், கேரட், குடைமிளகாய் சேர்த்து வதக்கவும். இதில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து வதக்கவும். கடைசியாக கரம் மசாலா தூள் மற்றும் கருவேப்பிலை, டொமேட்டோ சாஸ் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும். தண்ணீர் கொதித்ததும் பொரித்து வைத்த இட்லியை சேர்த்து நன்கு கிளறவும். இதோடு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்து கொத்தமல்லி இலை தூவி பரிமாறினால் கைமா இட்லி தயார்.